சேட்டன் சாரோட பர்ஃபார்மன்ஸ்லயும் சரி, பாரியோட பர்ஃபார்மன்ஸ்லயும் சரி, எல்லாமே ரொம்ப அட்டகாசமா இருந்தது. ஜமா கம்பேர் பண்ணும்போது இது வந்து நல்லா இருந்துச்சு. ஆனா ஜமா தான் ஆஸ் யூஷுவல் 2 மணி நேரம் 3 மணி நேரம் போனதே தெரியல. ஃபைட் தவிர எல்லாமே இருக்கு. காமெடி வேணுமா காமெடி இருக்கு, லவ் வேணுமா லவ் இருக்கு. தெரியலேதப்பா அப்படின்னாரு. முக்கியமா சொல்லணும்னா சேத்தனோட ஆக்டிங் வந்து பயங்கரமா இருக்கு. அதுக்காகவே படம் பார்க்கலாம். கடைசி 20 மினிட்ஸ் செம்ம ஃபன்னா போச்சு. மோஸ்ட்லி இப்போ இருக்க ரியாலிட்டி அப்படிதானே இருக்கு ஃபேமிலிஸ் நிறைய இடத்துல. ஸோ அது சிங்க் ஆகுது. இது வரைக்கும் நார்த் மெட்ராஸ்ல இருந்து பெரம்பூர் யாரையும் இவ்வளவு அழகா காட்டியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது ஸ்பாயிலர் பண்ணக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். ஒரே ஒரு சீன் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பயங்கரா இருந்தது காமெடிஸ். ஒரு சீனுமே தெரிய சிரிச்சுட்டே தான் இருக்கலாம். நீங்க படம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலா வந்து ரொம்ப நாள் பொறுத்த ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர்னா காமெடியா வந்து பாத்துட்டு போனா எல்லாரும் என்ஜாய் பண்ணி பாத்துட்டு போலாம். யாரும் மிஸ் பண்றாதீங்க, கண்டிப்பா தியேட்டர் வந்து பாருங்க. காமெடி சீக்வன்ஸ்லாம் வந்து டோட்டலா ஜமா படம் டைரக்டர் தானான்ற மாதிரி தான் எழுதியிருக்காரு. அது ஒரு வேற ஒரு ஜேர்னரா இருக்கும். இது டோட்டலா ஒரு வேற ஒரு வேர்ல்டை கிரியேட் பண்ணிருக்காரு. ரொம்ப நல்ல காமெடி சீக்வன்ஸ் எல்லாம் பண்ணிருக்காரு. ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாமே பிடிச்சிருந்தது. பாரியோட நடிப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜமாக்கு அப்புறம் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காப்புல. ஃபுல் என்டர்டெய்னர் இருக்கு. லவ் சூப்பரா இருக்கு. ரோஜா வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நடிச்சிருக்காங்க. எக்ஸலண்டா நடிச்சிருக்காங்க. காமெடி பயங்கரமா இருக்கு. கோபி செமையா பண்ணிருக்காங்க. இது ஸ்பாயிலர் பண்ணக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். ஒரே ஒரு சீன் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா, உனக்கு மாவு கடை வச்சு கொடுத்ததுனா உன் கேஸ்ட் ஆளா இருக்கலாம். ஆனா உங்க கடையில மாவு வாங்குறதால உன் கேஸ்ட் இல்லைன்னு சொன்னாங்க பாத்தீங்கன்னா. ஒரே மாவுல வச்சு மொத்த கதையை முடிச்சிட்டாங்க. ஓவராலா ஸ்கிரிப்ட்ல இருந்து எல்லாமே வந்து பயங்கரமா இருக்கு. ஒரு ஃபீல் குட் ஃபிலிம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் பார்த்தா இருந்துச்சு. ஒரு படம் பார்க்கணும்னு வரும்ல, ரொம்ப ஆர்ஷனலுக்கு ரொம்ப ஃபைட்டிங்லாம் அதெல்லாம் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. படம் எனக்கு நல்லா கனெக்ட் ஆச்சு. லவ் பத்தி சொல்றாங்க, லவ் பத்தி, கேஸ்ட பத்தி எல்லாருமே எல்லா பேரண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்க வேண்டிய படம். இப்போ லேட்டஸ்ட் இப்போ நிறைய பேர் அப்படி பார்க்கல, கேஸ்ட்லாம் பார்க்குறவங்க வந்து பார்க்கலாம். கொஞ்சம் நல்லா இருக்கும், என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லா இருந்தது. படத்துல பிடிச்ச விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதுல வந்து லைக் லவ் பண்ணா பிரிஞ்சு போகணும் அப்படின்லாம் இல்லாம எல்லாருமே வந்து ஃபேமிலியா இருக்கலாம், அக்செப்டன்ஸ் தான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதான் பிரிஞ்சு போகாம எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அப்படின்ற, ஜாதி மட்டும் எண்ணாம எல்லாருமே வந்து நமக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த மெசேஜ் நல்லா இருக்கு. காஸ்ட் தேவையில்லாததோ ஒண்ணுன்றத மேட் பண்றாங்க. படத்துல பிடிச்ச கேரக்டர் வந்து கோபியோட கேரக்டர் பிடிச்சிருந்தது. அவர் அந்த ஸ்லாங் ஒன்று எடுத்திருந்தாங்க. அந்த ஸ்லாங் ரொம்ப பிடிச்சி அதே மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. அவருக்கு இன்னும் நிறைய கொஞ்சம் டைலாக்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம்னு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். மைண்ட்ல அந்த வாய்ஸ் ஓடிட்டு இருந்தா கொஞ்சம் ஒரு டயலாக் பேசலாம். நான்ப்பா முடிஞ்சிருச்சாப்பா, அவ்வளவுதான். ஃபேமிலி குட் ஃபிலிம். ஸோ ஃபேமிலியா வந்து பாக்குறதுனா பார்க்கலாம். நான் டோஸ் குட் ஆக்சுவலி. படத்துல லவ் பத்தி சொல்லிருக்காங்க. நீங்க ஒரு யங்ஸ்டர், அந்த மெசேஜ் நீங்க எப்படி? லவ் மீன்ஸ் அவங்க ரொம்ப கெமிஸ்ட்ரி அது மாதிரி மூவிலாம் எதுவுமே கிடையாது. ஃபேமிலி ஓரளவுக்கு தான் இருந்துச்சு. அண்ட் தென் கேஸ்ட் பத்தி அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷன் ப்ராப்ளம் மோஸ்ட்லி. ஸோ ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். மேக்கிங் நல்லா பண்ணியிருந்தாங்க. படம் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. காமெடிலாம் நல்லா ஹியூமர் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. பேர் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இப்போ மேக்கிங்கா நல்லா பண்ணியிருக்காங்க. படம் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு படமா இருக்கு. குட்ஃபீலா இருக்கு. அவரே ஆக்ட் பண்ணி அவரு டைரக்ஷன் பண்ணிக்கிட்டு பாராட்ட வேண்டிய விஷயம். ரோஜா மேம் கம்பேக் வந்து நல்லா இருக்கு. படம் வந்து ஹிட் ஆகும். ஃபேமிலியா பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம் ஃபேமிலியா. படத்துல என்ன மெசேஜ் பண்ணுங்க? யங்ஸ்டர்ஸ்க்கு கன்ஃபியூஸ் ஆயிருப்பாங்க இல்லையா, லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா. ஓரளவுக்கு தெளிவா இருக்கும் இது பார்த்தா. ஆக்சுவலா செகண்ட் ஹாஃப்ல தான் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருக்குமே ரொம்ப நல்லா ஒர்க் ஆக வேண்டிய ஒரு விஷயமா இருந்துச்சு. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க எல்லாருக்குமே ஸ்கிரீன் ஸ்பேஸ் சூப்பரா இருந்துச்சு. ஐயோ ஒருத்தவங்க டாமினேட் அந்த மாதிரிலாம் இல்லாம பொண்ணு வீட்டு சைடுல எனக்கு பாரி, கோபி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. முக்கியமா சேட்டன் சாரோடது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. சேட்டன் சார் நல்லா இருந்துச்சு. ஆமா, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அப்போ நம்ம விண்டேஜ்ல ஒரு மாதிரி பார்த்திருப்போம். இப்போ பார்க்கும்போது ரொம்ப அந்த போல்டான ஒரு உமனான கேரக்டர், ரொம்ப ரைட்டிங்காவே நல்லா இருந்துச்சு. போல்டா உமன் நல்லா பேசியிருந்தாங்க, நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க நல்லா இருந்தாங்க. அவங்க ஆக்சுவலா நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, அது தெரியும். பெர்ஃபார்மன்ஸாவும் நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு பாரியனோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சது. ஜமா கம்பேர் பண்ணும்போது இது வந்து நல்லா இருந்துச்சு. ஆனா ஜமா தான் ஆஸ் யூஷுவல். பாரியனோட பெஸ்ட் வந்து ஜமா. படம் ரொம்ப நல்லா இருந்தா ஃபேமிலியா வந்து பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. கோபி அவரோட கேரக்டர்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த ஃபங்க் அதெல்லாம் மெயின் அப்பா கேரக்டர்லாம் நிறைய ஃபன்ல இருக்குண்ணா உள்ள. கண்டிப்பா எல்லாரும் வந்து பார்க்கணும்னா சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஓகே, கண்டிப்பா. எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? எந்த அளவுக்குன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் போனதே தெரியல. ஜாலியா போயிடுச்சு. எதுவும் எதை பத்தி யோசிக்கல, ஜாலியா போச்சு. படத்துல ரசிச்சு பார்த்த விஷயம் அது கோபி அவரோட ஸ்லாங்கு, அது அவரோட கேரக்டர், அவரோட சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. படத்துல என்ன மெசேஜ் சொல்லியிருக்காங்க? ஃபேமிலி முக்கியம் தான், அதை தாண்டி நம்ம லைஃப் முக்கியம், அதையும் கொஞ்சம் பாருங்க அப்படின்னு இருக்காங்க. அவ்வளவுதான். படம் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்கு. 20 மணி ஜமா படத்துல பார்த்துருந்தேன். அவர் பண்ணிதான் நல்லா பண்ணியிருக்காரு. லவ்வே நல்லா கொண்டு வந்திருக்காரு. படம் பார்க்கல, எல்லாரும் நல்லா பார்க்கலாம். ஃபைட் தவிர எல்லாமே இருக்கு. காமெடி வேணுமா காமெடி இருக்கு, லவ் வேணுமா லவ் இருக்கு, ஃபேமிலி எமோஷனல் வேணுமா எல்லாமே இருக்கு ப்ரோ. நல்லா பண்ணியிருக்காங்க. என்ன ஒரு ட்விஸ்ட்னா, இந்த படத்தை பார்க்கும்போது என் லைஃப்ல இதுவுமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. படத்துல இந்த கேஸ்ட் சம்மந்தப்பட்ட எதுவுமே இல்லாம எல்லாரும் பார்க்க ஒரு மாதிரி படமா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. யாரோட ஆக்டிங் கோபி அவரோட ஆக்டிங் முடிச்சு. நாங்க அவர் பரிதாபங்கள்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கிறதுனால அவர் ஒரு மாதிரி நேச்சுரலா பண்ணிருக்கோம். பெங்களூர்கார எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவனும் அந்த மாதிரி தான் பேசுவான்.
அது ஒரு மாதிரி பர்சனலா கனெக்ட் ஆச்சு. தெரியலேதப்பா அப்படின்னாரு. அது படத்துல பிடிச்ச விஷயம்னா நம்ம இந்த மாதிரி ஜாதி பார்க்க கூடாது, அதனால தெளிவா எடுத்து சொல்லியிருக்காங்க. அதை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு படம். அல்டிமேட் ப்ரோ, சூப்பரா இருந்துச்சு. ஃபேமிலியோட வந்து பார்த்தா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதானே ஃபேமிலியோட எல்லாரோட இதோ அனுமதியோட கல்யாணம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம லவ் பண்ணாலுமே சரி, ரெண்டு பேருக்கும் பிடிச்சாலும் சரி, ஃபேமிலியோட அக்செப்டன்ஸோட கல்யாணம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கடைசி 20 மினிட்ஸ்ண்ணே செம்ம ஃபன்னாக போச்சு. கோபி ப்ரோவோட சீன்ஸு, சேத்தன் சாரோட சீன்லாம் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. சேத்தன் சார் வீட்டில் ரோஜா மேமோட பண்ணுறதுலாம் ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது, சூப்பராக பயங்கரமாக இருந்தது. ஒர்க் அவுட் பயங்கரமாக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பாருங்க, நல்லா இருக்கும். கோபியோட அந்த லாங்குவேஜ் எப்படி இருந்தது படத்துல? எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. இது பயங்கரம் பண்ணிருக்காரு. நம்ம ஏரியா ப்ரோ, அதுக்காகவே பார்க்கலாம் படத்தை. படம் ஓவராலா செமையா இருந்தது. மியூசிக் நல்லா இருந்துச்சு ப்ரோ. நான் ஃபீல் குட்டா இருந்துச்சு. அவங்க சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அம்மா செமையா பண்ணியிருந்தாங்க. அவங்க நம்ம கண்டிப்பா இது ஃபேமிலியா தான் பார்க்கணும். ஃபேமிலி ஆடியன்ஸோட பார்த்தா அது நல்லா இருக்கும். இந்த ஜென்ரேஷன்ல நான் எப்படி கன்ஃபியூஸ் ஆகாம எப்படி நான் தெளிவா அவங்களுக்கு வே ஆஃப் லைஃப் புரிய வைக்கணுமா அது புரிய வைக்கணும். அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன் அப்படின்னா என்ன சீன்? ஹீரோவோட அத்தை பொண்ணை கரெக்ட் பண்ணாரு கோபி அண்ணா, அது கொஞ்சம் பிடிச்சிருந்தது. அப்புறம் அப்பாவும் பையனுக்கும் அந்த ஃபீலிங்ஸ் அதுவும் கொஞ்சம் பிடிச்சிருந்ததுண்ணா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹீரோட ஆக்டிங் சூப்பரா இருந்தது. ஹீரோயின் கூட போல்டான கேரக்டர் பண்ணியிருந்தாங்க, சூப்பரா இருந்தது. அவுட்ஃபிட் நல்லா இருந்தது. அவங்களோட அந்த சென்னை லாங்குவேஜ் கூட எடுத்து ஸ்லாங் கூட எடுத்திருந்தாங்க, அது கூட நல்லா இருந்தது. அவங்க சூப்பரா இருந்தது. அவங்க படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன்னா எது? லாஸ்ட்ல வந்து அந்த அப்பா வந்து நைனா கேரக்டர் ஒவ்வொரு கவுண்டரா கொடுத்துட்டு இருப்பார்ல, அது சூப்பரா இருந்தது. அதை என்ஜாய் பண்ணோம். கடைசி ½ hour சொன்னீங்கன்னா பயங்கரமா இருக்கும். பயங்கர பேங்கரா இருந்தது. காமெடிஸ் ஒரு சீனுமே தெரிய சிரிச்சுட்டே தான் இருக்கலாம். நீங்க சேட்டன் சாரோட பர்ஃபார்மன்ஸ்லயும் சரி, பாரியோட பர்ஃபார்மன்ஸ்லயும் சரி, எல்லாமே ரொம்ப அட்டகாசமா இருந்தது. சேத்தன் சார் ரோஜா காம்பினேஷன், அந்த காம்பினேஷனுமே ரொம்ப டிஃப்ரெண்டா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் தான் கொடுத்தது. ஆக்சுவலா ரெண்டு பேருமே வந்து அவர் கோவப்படுற சீனா இருக்கட்டும், ரோஜா மேமோட ஆக்டிங் சீக்வன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வர சீனா இருக்கட்டும், ரெண்டுமே டோட்டலா வேற இதுவா இருக்கும். ஆனா படத்துல பார்க்கும்போது ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருந்தது. ஆக்சுவலா காமெடி நல்லா இருக்கு. கோபி அண்ணா நல்லா காமெடி பண்ணியிருக்காங்க, சூட்டபிளா இருக்கு. ஹீரோ எப்படி மேடம்? நாங்க எப்படி இருக்கோம்னு டவுட்டா பார்த்தோம், பட் நல்லா இருக்கு. அவர் காமெடியாவும் பண்றாரு. அவர் படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன் அப்படின்னா? ஹீரோயினி வந்து ஒரு டிவியை உடைப்பாங்க. ஸோ அப்போ அந்த டயலாக் பேசும்போது அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப வருஷம் வச்சு ரோஜா மேம் வச்சிருக்காங்க. மேம் ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது தான் கொஞ்சம் டெரரா இருந்தாங்க. அப்புறம் உள்ள போக போக ஓகே அந்த கேரக்டருக்கு அது தேவை அப்படின்றதுனால அவங்க பண்ணியிருந்தாங்க. நைஸ், குட் ஒர்க். கோபி எப்படி பண்ணியிருந்தாரு? கோபி சூப்பரா பண்ணியிருந்தாரு. அவர் வாய்ஸ் பேசி காமிச்சார் லைவாவே, ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படம் ஃபேமிலியோட பார்க்கலாமா இல்ல கண்டிப்பா இது ஃபேமிலியோட பாக்குறோம், எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் தெரியல டேரக்டர் ஆக்டர் ஒன்றும் தெரியாது. ஸோ ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லாரும் வந்து பாருங்க. லோக்கல் ஸ்லாங் என்னன்னு பார்த்து லோக்கல் என்ன லவ் எப்படி இருக்கும், எப்படி எடுத்துட்டு போவாங்க, கொஞ்சம் நல்லா எடுத்துட்டு போயிருந்தாங்க. ஓகே தான் போறோம். எல்லாரும் வந்து பாருங்க. இந்த பேசிக் எல்லா போல தான். ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கணும், லவ் எப்படி இருக்கணும், எப்படி அதை எடுத்துட்டு போகலாம், எப்படி எடுத்துட்டு போக கூடாதுன்னு அதுல நம்ம கத்துக்கலாம். அந்த லவ் பத்தி விஷயம் சொல்லிருக்காங்க. ஒரு யங்ஸ்டரா நீங்க அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? கரெக்ட் தான் ப்ரோ. எந்த ரிலீஜன் பார்க்க கூடாது, கேஸ்ட் பார்க்க கூடாது. லவ்ன்றது வந்து அது ஒரு ஃபீல், அதுக்குள்ள எதுவும் உள்ள கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி சூப்பரா சொல்றாங்க. ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸ் அவங்க ரம்யா அவங்க நல்லா பண்றாங்க. பாரி ப்ரோவும் செமையா பண்றாப்ல. கோபி என்னவும் செமையா பண்றாரு. முக்கியமா சொல்லணும்னா நம்ம சேத்தனோட ஆக்டிங் வந்து பயங்கரமா இருக்கு. அதுக்காகவே படம் பார்க்கலாம். படத்துல என்ன மெசேஜ் சொல்லிருக்காங்க? மெசேஜ் வந்து என்டர்டைனர் தான். அதாவது வந்து லவ்வுக்கு வந்து கேஸ்ட் முக்கியம் இல்ல, லவ் தான் முக்கியம் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அதுல ரொம்ப பெரம்பூர்ல வாழ்ற தமிழ் ஆங்கிலோ டான்ஸ் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு. பாரி எப்படி பண்ணிருக்காரு? அவர்தான் டைரக்டர். அவரு சூப்பரா பண்ணிருக்காரு. நல்லா தான் இருக்கு. ஆல்ரெடி ஜமா படம் வருது, நல்லா இருக்கும், சூப்பரா இருந்துச்சு. ஓகே. அதோட இதுவும் ஓகே. அவர் கம்பேரிட்டிவ்லி இதுவும் நல்லா தான் இருக்கு. செல்வமணி சேத்தன் சார் காம்பினேஷன் எப்படி? அவரு சூப்பரா இருந்துச்சு. அவர் அந்த டேடி கேரக்டர் அவர் கேரக்டர் நல்லா இருந்துச்சு. சேத்தன் சார் ரோஜா மேம் காம்பினேஷன் எப்படி? நல்லா தான் இருந்துச்சு காம்பினேஷன். மோஸ்ட்லி இப்போ இருக்க ரியாலிட்டி அப்படிதானே இருக்கு ஃபேமிலிஸ் நிறைய இடத்துல. ஸோ அது சிங்க் ஆகுது. அது மாதிரி அது சாங்ஸ் மியூசிக் பத்தி சொல்லுங்க. சாங்ஸ் மியூசிக்ஸ்லாம் ஓகே தான். கோபியோட லாங்குவேஜ் பத்தி அது பெங்களூர் ஸ்லாங் மாதிரி ஏதோ சொல்லிட்டாரு. இது நல்லா தான் இருந்துச்சு. குட், தேங்க்யூ. ரோஜா மேம் எப்படி பண்ணிருந்தாங்க? அவங்க கொஞ்சம் நல்லா தானே பண்ணியிருந்தாங்க. நேர்லயும் சரி படத்துலயும் சரி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் பண்றாங்க. ஹீரோயினோட ரம்யாவோட கேரக்டர் பத்தி அவங்களும் நல்லா தானே பண்றாங்க. ஓகேண்ணா. அவங்க பெரம்பூர் எப்படி இருந்துச்சு ஸ்கிரீன்ல பாக்க? பெரம்பூர் ஆல்ரெடி வர நம்ம பெரம்பூர் சூப்பரா தானே இருக்கும். ஸ்கிரீன்ல ஒன்றும் அதோட பியூட்டிஃபுல் எல்லாமே காமிச்சிருக்காங்கண்ணா. இது வரைக்கும் நார்த் மெட்ராஸ்ல இருந்து பெரம்பூர் யாரையும் இவ்வளவு அழகா காட்டியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அட்டகாசமா காட்டியிருக்காரு. பெரம்பூரோட வாழ்வியலே சரி, பெரம்பூரோட டிஓபியும் சரி ரொம்ப அழகா ரசிச்சு காட்டியிருக்காரு போல. ஒரு ஷாட்டும் ஒண்ணுமே ரொம்ப பிரமாதமா காட்டியிருக்காங்க பெரம்பூரோட வாழ்வியல. கண்டிப்பா மிஸ் பண்ணாம தியேட்டர்ல பாருங்க. அன்பே டயனா.